மற்றுமொரு அண்மை செய்தி. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதித்து அமனலிங்கேஸ்வரர் கோயிலில் பூஜைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அமனலிங்கேஸ்வரர் கோயில் அருகே செல்லும் தோனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் அங்கு பூஜை நிறுத்தப்பட்டுள்ளது. அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகளுக்கு 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் மழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம். செல்வராஜ், பஞ்சலிங்க அருவியில் 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கு. முழு விவரங்கள் என பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிஷா. திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதிகளான குருமலை, புலிப்பெட்டி, ஜல்லிமுத்தார் மலை உள்ளிட்ட பல்வேறு பெய்து வருவதால் தற்பொழுது பஞ்சலிங்க அருவியில் காற்றாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி 3வது நாளாக குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் கோவில் பகுதியில் அருகில் செல்லும் தோனி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள காரணத்தால் தற்பொழுது பக்தர்கள் பாதுகாப்பு கருதி சாமி கும்பிடுவதற்கு தடை போடப்பட்டுள்ளது. மேலும் பஞ்சலிங்க அருவி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி தற்பொழுது கோவில் ஊழியர்கள் சுழற்சி முறையில் பணியாற்றி வருகின்றனர். மோனிஷா. செல்வராஜ், தகவல்களுக்கு நன்றி.